கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா சபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 8ஆம் நம்பரின் குணநலங்கள். 8ஆம் நம்பர்காரர்கள் இந்த பூமியில் நீதிமான், உண்மை, நீதி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவர்கள் வசம் எப்போதும் இந்த கொள்கைகள் மிகுந்து காணப்படும். எப்போதும் நீதிக்காக போராடியவர், சத்தியத்தை காக்க துடித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் எப்போதும் ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய மனநிலை உடையவர்கள். தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவதால் இவர்கள் ஒரு சபையில் பேசிக்கொண்டிருக்கையில் இவர்கள் 4 நண்பர்களையும் 4 விரோதிகளையும் உருவாக்கி கொள்வார்கள். மறைமுக எதிரிகளும் இவர்கள் அதனால் சந்திப்பார்கள். இவர்கள் வாழ்வில் அனைத்தும் ஒரு காலதாமதத்துக்கு பிறவே இவர்களுக்கு கிடைக்கும். 7ஆம் நம்பர்காரருக்கு மிகுந்த தடையை காண்பார்கள். இவர்களுக்கோ காலதாமதத்துக்கு பிறவே அனைத்தும் கிடைத்துவிடும். ஆனால் காலதாமதமாகும். மன அழுத்தம் உடையவர்கள். இவர்களால் முன்னேற்றம் அடைந்தவர்கள் பல பேர் உண்டு. இவர்கள் பெரும்பாலும் பிறருக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு இருப்பதை தனது தொழிலாக எடுத்துக்கொள்வார்கள். எல்லாம் செய்துவிட்டு அவர்களால் பலர் வளர்ச்சி அடைந்தாலும் எல்லாருக்கும் பின் தனிமையில் இருந்து எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண ஆள் இல்லையே என்று வருந்தி கொண்டிருப்பார்கள். இவர்களில் பல நபர் மன அழுத்தத்திலே இருப்பார்கள். இவர்கள் வாழ்வில் ஒரு காரியமும் தங்கு தடையின்றி கிடைப்பது அனைத்தும் பேர் மாற்றத்துக்கு பிறகு காணப்படும். இவர்கள் பெரும்பாலும் பகலிலே லைட்டை போட்டுக்கொண்டு இருப்பார்கள். காரணம், இவர் ஒரு இருட்டு கிரகம். ஆகையால் ஒரு வெளிச்சத்தமாய் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 1ஆம் நம்பர்காரர்களை தன் வாழ்க்கையில் துணையாக வைத்துக் கொண்டால் இவர்கள் வாழ்வில் வெளிச்சம் காணப்படும். சூரியன் ஒரு வாழ்வில் வெளிச்சத்துக்கு தரக்கூடியவர். சனி கிரகம் ஒரு 8ஆம் நம்பர் இருள் கிரகம். ஆகையால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த 1ஆம் நம்பர்காரர்கள் 8ஆம் நம்பர்காரர்களை திருமணம் செய்து கொண்டால் இவர் வாழ்வில் மேலும் மேலும் வெற்றி வளர்ச்சியை காணக்கூடியவர்கள். மேலும் 8ஆம் நம்பர்காரர்கள் ஒரு மேஸ்திரி வேலை பார்க்கக்கூடியவர்கள். 4ஆம் நம்பர்காரர்கள் போல் இவரும் அடிமட்ட வேலையை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு மேஸ்திரி, இவரும் தானும் வேலை பார்த்து 10 பேரை மேய்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேஸ்திரியாகவே இருப்பார்கள். இவர்களும் கடுமையான உழைப்பாளிகள். இவர் வாழ்வில் அனைத்தும் 40 வயதுக்கு பிறந்தே மேன்மை காண்பார்கள். 30 வயசு வரைக்கு சொல்லில்லா துன்பத்தை காண்பார்கள். 31 35 வரைக்கும் சில மாற்றம். 36 38க்குள் தான் வாழ்வில் எதிர்பாராத ஒரு சம்பவத்தை அனுபவிப்பார். அது நன்மையாக இருக்கலாம் அல்ல தீமையாக இருக்கலாம். இந்த நம்பர் கண்டவர்கள் யாராயிடம் இருந்தாலும் நீங்கள் சென்று கேட்டீர்கள் என்றால் ஆமாம் அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தேன் என்று சொல்வார்கள். 40க்கு பிறகு இவர் வாழ்வில் அனைத்தும் எளிமையாக கிடைத்துவிடும். வெற்றிகள் அனைத்தும் காலத்தால் அழியாத சாதனையாக காணப்படும். பிற்பாதியில் இவர் அதன் வளர்ச்சியை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய ஏன்னா பிறக்கும் போது இவர் குறுகிய குடும்பத்தில் ஒரு தாழ்வான குடும்பத்தில் பிறந்திருப்பார். வளர வளர இவர் பிரபலம் அனைத்தும் 40 வயதுக்கு பிறகு இறுதி வரை வெற்றிவாக சூடியக்கூடியவர்களே. இருந்தாலும் இவர்கள் மன அழுத்தம் குறைய தைலத்தை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். இவர்கள் ஒரு நீதிமான். அதாவது ஒரு குழந்தை பிடிச்சிருக்கு, ஒரு 2 குழந்தை இருக்குன்னா மூத்த குழந்தை பிடிச்சிருக்கு, இளைய குழந்தை பிடிக்கல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கையில இவர் ஒரு மூத்த குழந்தை ஒரு தவறு செய்து விட்டால் அந்த மூத்த குழந்தையை ஒரு காரணம் காட்டி பிடிச்சிருக்குங்கிறதுக்காக விட்டு வைக்க மாட்டார். அவரையும் ஒரு நீதிபதி போல் தண்டனையை கொடுப்பார். ஒரு நீதிமான் இவர். பெரும்பாலும் இவர்கள் ஒரு வக்கீல் துறையில் அதிகமாக மிகுந்து காணப்படுவார்கள். துப்புரவு பணியாளர்களும் இந்த நம்பர்காரர்களில் பெரும்பாலும் இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த நம்பர்காரர்கள் ஒரு யாராவது இவருக்கு போய் அட்வைஸ் பண்ணீங்கன்னா தூரப்போ என்று சொல்லிவிடுவார். ஏன்னா ஊருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய மனநிலை உடையவர். தனக்கு யாராவது அட்வைஸ் பண்ண வந்தால் எரிச்சல் அடைந்து விடுவார். இவர்கள் தனிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். மற்றும் இவர்கள் தனிமையிலே இன்பம் காண்பக்கூடியவர்கள். மொத்தத்தில் இந்த நம்பர்காரர்கள் ஒரு மன அழுத்தம் காணப்படும் இந்த நம்பர்காரர்களிடம். இருந்தாலும் காலத்தால் அழியாத சாதனை அனைத்தும் பிற்பாதையிலே நடக்கும். இந்த நம்பர்காரர்களுக்கு 8ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு நீதிமான் போல் காணப்படுவார்கள். நண்பர்களின் பலர் இவரிடம் இந்த பணத்தை வைத்து நான் பிற வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்களை நம்பி ஒப்படைத்து விட்டு சென்று விடுவார்கள். அதனால் நண்பர்களின் பலருடைய பணம் இவரிடம் எப்போதும் காணப்படும். மற்றும் இவர்
அனைத்தும் 40 வயதுக்கு பிறவே இந்த நம்பர்காரர்கள் மேன்மை காண்பார்கள். காலத்தால் அழியாத சாதனையும் இந்த நம்பருக்கு உண்டு. 17ஆம் நம்பர் பிறந்தவர்கள் தோல்வியை வெறுக்கக்கூடியவர்கள். அந்த தோல்வியை கண்டு துவளாமல் அதை சாதனையாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார். உடல் பலமும் மனபலமும் உடையவர். இவர்கள் பெரும்பாலும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் மட்டும் இல்லாமல் அதனால் சில தீமைகளையும் இந்த நம்பர்காரர்கள் இளமையில் காண்பார்கள். முற்பாதியில் கஷ்டப்பட்டாலும் பிற்பாதியில் இவர்கள் லட்சியம் அனைத்தும் சாதனையாக காணும். காரணம் என்னவென்றால் இவர்கள் பொருள் சேர்க்கை மற்றும் புகழ் சேர்க்கை செல்வாக்கு அனைத்தும் வாழ்வில் உறுதியாக அடைந்து விடுவார்கள். இவர்கள் பெரும்பாலும் ஒரு ஆளும் தன்மை மிகுந்தவர். சில நபர் தற்பெருமை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நரேந்திர மோடியும் இந்த நம்பர் பிறந்திருக்கிறார் மற்றும் எம்ஜிஆர் அவர்களும் இந்த நம்பர் பிறந்திருக்கிறார். இன்னும் பலர் இந்த நம்பரில் பிறந்த நபராக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் 40 வயதுக்கு பிறவே காலத்தால் அழியாத சாதனை கண்டவராக இருப்பார்கள். வாழ்வில் அனைத்தும் இவர்களுக்கு 40 வயதுக்கு பிறவே காலத்தால் அழியாத சாதனை படைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நம்பர்காரர்கள். மற்றும் 26ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு கலத்தர தோஷம் மிகுந்த நம்பர். இந்த நம்பர் பெண்ணாக இருந்தால் ஒரு கலத்தர தோஷத்தை மிகுந்து காணப்படும். இதே தேதி மாதம் வருடம் கூட்டி 26ஆம் நம்பர் பெண்ணுக்கு வந்தால் அது கலத்தர தோஷம் கிடையாது. மொத்தத்தில் இந்த நம்பர்காரர்கள் வாழ்வில் சொல்லில்லா துன்பத்தை ஒரு 40 வயது வரைக்கும் இவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களே. இவர்களும் பிற்பாதியிலே மேன்மை காண்பார்கள். மன அழுத்தம் மிகுந்தவர். இவர்கள் சில ஆடம்பரமாக செய்து அதனால் சில பள்ளத்தை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். மொத்தத்தில் இவர்கள் ஒரு கூட்டு முயற்சியில் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். 30 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இந்த நம்பர்காரர்கள் ஒரு கவனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இவர்கள் மன அழுத்தம் மிகுந்தவர்கள். இளமை பருவத்தில் உறவினர்கள் ஆதரவும் மற்றும் பெற்றோர் ஆதரவும் இந்த நம்பர்காரர்களுக்கு கிடைப்பதில்லை. இவர்கள் நான் என்னெல்லாம் கனவு கண்டேன் இளமையில் அதெல்லாம் நிறைவேறலையே அப்படின்னு ஒரு மனக்கவலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 26ஆம் நம்பர் பிறந்தவர்கள். ஜோதிடத்தில் சனி கிரகத்துக்கு சூரிய கிரகம் மிக வகையாக காணப்படும். ஆனால் நியூமராலஜியில் சூரியன் 8ஆம் நம்பருக்கு நியூமராலஜியில் 8ஆம் நம்பர்காரர்கள் இவருக்கு சரியாக பார்ட்னராக இருப்பார்கள். இவர்கள் வாழ்வில் இருளை ஏன்னா 8ஆம் நம்பர்காரர்கள் ஒரு இருள் கிரகம். அவர்களுக்கு சரியாக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த 1ஆம் நம்பர்காரர்கள். நியூமராலஜி முறையில் இந்த 1ஆம் நம்பர்காரர்களை பாற்றல் அமைத்து கொண்டால் இவர்கள் மேலும் மேலும் வெற்றி காண்பார்கள். மற்றும் ஆஞ்சநேய பிரபுவை சனிக்கிழமை வழங்கி வாருங்கள் மற்றும் கிருஷ்ண பரமாத்மாவையும் சனிக்கிழமை வழங்குங்கள். ஐயப்பன் இருக்கிறார், மிக மகத்தான தெய்வம். அவர்களை சரணாகதி அடைங்கள். உங்கள் வாழ்வில் அனைத்தும் ஜெயமாகும். வணக்கம். நாயகனே வினை தீர்க்கும் நாயகனே